வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள், ஆடிப்பூரம். அம்பாள் அவதரித்த நாள். அம்பாள் அனுகிரகம் பெற்ற நாளில் நம்ம கோயிலுக்கு போய் அம்பாள் சந்நிதி முன்னாடி நின்று மனமுருக நம்ம கோரிக்கையை சொன்னோன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. ஏன்னா அம்பாள் நமக்கெல்லாம் தாய். தாய் குழந்தையோட கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி அம்பாள் அனுகிரகம் பெற்ற இந்த நாளில் நம்ம கோயிலில் போய் அம்பிகை வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். சரி, கோயிலுக்கு போக முடியல, சரி வீட்டில் எப்படி அம்பாளை வழிபாடு செய்யலாம்? அம்பாள் படம், அதாவது மீனாட்சி அம்மனாக இருக்கலாம், காமாட்சி அம்மனாக இருக்கலாம், இல்லை மகாலட்சுமி தாயார், இப்படி மூகாம்பிகை, வாராகி அம்மன், இப்படி அம்பாள் படத்தை வச்சு நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு, அதாவது சந்தன குங்குமம் வைக்கிறதெல்லாம் நலுங்கு வைக்கிற மாதிரி நினச்சிக்கணும். இன்றைக்கி சந்தன குங்குமம் வச்சு அவங்களுக்கு பூவால் அலங்காரம் பண்ணி, நம்மளால் எவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ண முடியுமோ செஞ்சு, இன்றைக்கி ஆடிப்பூரம் விசேஷமான நாளுங்கிறதுனால கண்ணாடி வளையல்கள், புது கண்ணாடி வளையலை வாங்கி அப்படியே மாலை மாதிரி கோர்த்து அவங்களுக்கு அணிவிக்கலாம். அப்படி மாலை மாதிரி கட்ட முடியலன்னா சின்ன சின்னதாக அப்படியே செண்டு மாதிரி கட்டி அதை படத்தில் 2 பக்கமும் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம இனிப்பு பண்டம், அதாவது சக்கரை பொங்கல் இல்லை பால் பாயசம், இப்படி ஏதாவது நைவேத்தியம் பண்ணி நம்ம வழிபடலாம். சரி, ஆடிப்பூர வழிபாடு ஏன் முக்கியமானது? ஆடிப்பூரத்தில் தான் நம்ம அன்றைக்கி வேண்டிக்கிட்டோன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்க யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னா திருமண தடை நீங்கும். நீங்கள் ஆடிப்பூர வழிபாடு செஞ்சு பாருங்கள், வரன்கள்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். என்ன இந்த ஆடிப்பூர வழிபாடில் எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, அப்போ அம்பாளுக்கு நம்ம பச்சை சிகப்பு வளையல் 1 டஜன் வாங்கி நம்ம கோயிலில் கொடுக்கலாம். அதே மாதிரி குறைஞ்சது ஒரு 9 பேருக்காவது, அதாவது 3, 5, 9 எண்ணிக்கையில் இந்த மாதிரி பச்சை சிகப்பு வளையல் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதில் என்ன, எதனால் பச்சை சிகப்பு வளையல் வாங்குகிறோம் அப்படின்னா, பச்சை திருமாலுக்கு உகந்தது. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சிங்கன் இல்லையா, அதனால் பச்சை நிறம். மகாலட்சுமிக்கு உள்ள நிறம் தாயாருக்குள்ள நிறம் சிகப்பு. அதனால் அந்த நிறத்தை வாங்கி நம்ம கொடுக்குறோம். நம்ம கையிலையும் அணிஞ்சிக்கிட்டோன்னா பெருமாளும் தாயாரும் நம்ம கூடயே இருக்க மாதிரி இருக்கும். சில பேரை பார்த்திங்கன்னா தெரியும், பச்சை சிகப்பு வளையல் மட்டும் போட்டிருப்பாங்க கையில். இந்த மாதிரி நம்ம வளையலை வாங்குறப்பயே நம்ம மனசார வேண்டிக்கணும், அம்பாளுக்கு கொடுக்குறப்ப அடுத்த வருஷம் என் பொண்ணுக்கு முகூர்த்த வளையல் போடணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே சீக்கிரம் வரன் அமையணும், என் பொண்ணு கையில் முகூர்த்த வளையல் ஏறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தை பேர், அதாவது எங்கள் வீட்டில் சீக்கிரம் வளகாப்பு வைபவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி வளையல்கள் வாங்கி அம்பாளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 பேருக்கு, 5 பேருக்கு, 9 பேருக்கு இந்த பச்சை சிவப்பு வளையல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடிப்புறத்தில் இந்த மாதிரி கொடுத்தோம், அடுத்த வருஷத்தில் குழந்தை உண்டாயிடுச்சு, இந்த வருஷமே குழந்தை உண்டாயிடுச்சு, அடுத்த வருஷம் ஆடிப்புறத்தில் வீட்டில் குழந்தை இருந்தது, இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அதனால் இந்த மாதிரி விசேஷ தினங்களை நம்ம தவற விடாமல், அன்னைக்கு மிச்ச நாளில் வணங்குறத விட இன்றைக்கி நம்ம
அந்த அம்பாள் அனுகிரகம் வந்து இந்த சக்தி வந்து ரொம்ப அதிகம். அதுவும் தவிர இந்த பூர நட்சத்திரம் வந்து சுக்கிரனுக்கு உகந்ததுனால நம்ம கடன் தொல்லை நீங்கணும், இந்த மாதிரி வாழ்க்கையில் நல்ல வளம் பெருகணும், நம்ம என்ன தான் உழைச்சாலும் கையில் காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி ஆடிப்புறத்தில் வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு பாருங்கள், உங்கள் கையில் என்றைக்கும் பணம் புழங்கும். அதனால் இந்த மாதிரி இந்த விசேஷ தினங்களை வந்து விட்டுறாமல் நம்ம வந்து அன்னைக்கு நம்ம நல்லா மனசார எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆத்மாவை இறைவன்ட்ட சமர்ப்பித்து நல்லா வேண்டி வணங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் நல்லா பல்கி பெருகி வரும். வாழ்த்துக்கள்.